சென்னை மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட இடிபாடுகளில் மேலும் 8 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். இதையடுத்து பலி எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. சென்னை மௌலிவாக்கத்தில் கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று புதிதாக கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் நொறுங்கி விழுந்தது. கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். சனிக்கிழமை மாலையில் துவங்கிய மீட்பு பணி தொடர்ந்து 3வது நாளாக திங்களன்றும் தொடர்ந்தது. தமிழக தீயணைப்பு படையினர், பேரிடர் மீட்பு படையினர், துணை ராணுவத்தினர், தமிழக போலீசார், மெட்ரோ ரயில் பணியாளர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த 1600 பேர் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். ஞாயிறன்று மாலையில் மழை பெய்ததை அடுத்து மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு மழை நின்றதும் மீண்டும் முழுவீச்சில் துவங்கியது. ஞாயிறன்று உயிருடன் 3 பேர் மீட்கப்பட்ட நிலையில் இறந்த நிலையில் 2 உடல்கள் எடுக்கப்பட்டன. திங்கட்கிழமை வரை தொடர்ந்து நடந்து வரும் மீட்பு பணியில் இதுவரை 19 பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திங்களன்று ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டு உடனடியாக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இடிபாடுகளுக்கு மத்தியில் இறந்தவர்களின் உடல்கள் அழுக துவங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கடுமையான துர்நாற்றம் ஏற்பட துவங்கி உள்ளதால் அப்பகுதியில் பிணக்குவியல் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் மேலும் 40க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே கட்டட விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே அறிவித்த ரூபாய் 2 லட்சத்துடன் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று அறிவித்தார். கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் பலரது விவரம் தெரியவில்லை. ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு திங்களன்று சென்னை வந்து மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு நிலைமையை கேட்டறிந்தார். அங்கு இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள தங்களது உறவினர்களை தேடி வந்துள்ள ஆந்திராவைச் சேர்ந்தவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஆறுதல் கூறினார். Immediately those dead bodies are here, we will identify, we will send it to their respective native places for funerals. For each family we are giving 5 lakhs ex gratia and also 50,000 rupees those who are all seriously injured. இதைத் தொடர்ந்து இடிபாடுகளில் காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டுள்ள போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு அங்கு அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார்.